அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. சாம்ப சதாசிவம் சாம்ப சதாசிவம் சாம்ப சதாசிவம் சாம்ப சதாசிவம் சங்கரம். சாம்ப சதாசிவம் சாம்ப சதாசிவம் சாம்ப சதாசிவம் சாம்ப சதாசிவம். இருதரம் கொண்டவா இன்பமா நின்றவா இருதரம் கொண்டவா இன்பமா நின்றவா. சாம்ப சதாசிவம் சாம்ப சதாசிவம் சாம்ப சதாசிவம் சாம்ப சதாசிவம். அண்ட சராசரம் ஜோதிய நின்றவா அண்ட சராசரம் ஜோதிய நின்றவா. ஆபத்தாண்டவா இன்னல் வள கொண்டவா ஆபத்தாண்டவா இன்னல் வள கொண்டவா. இருவில்லைன்றவா இன்பம் பல கொண்டவா இருவில்லைன்றவா இன்பம் பல கொண்டவா. அண்ட சராசரம் ஆதிய ஜோதிய நின்றவா. சாம்ப சதாசிவம் சாம்ப சதாசிவம் சாம்ப சதாசிவம் சாம்ப சதாசிவம் சங்கரம். இப்படி ஈசன் அண்ட சராசரமும் ஜோதியாக தான் இருக்கு. நெருப்பு ஒரு பெரிய நெருப்பு சூரியனை போல ஒரு 1000 மடங்கு நெருப்பு கொண்டது சிவன். அவர் அண்ட சராசரமாக இருக்கிறார். ஆனால் ஆபத்துன்றவங்களும் ஓடி வந்து காப்பாற்றுவார். ஆனால் அவங்க வந்து சிக்கலில் மாட்டி விட்டுருவாங்க. அர்ப்பனுக்கு இடம் கொடுத்த மாதிரி ஆகிடும். அர்ப்பனுக்கு இடம் கொடுத்தா நம்ம இடமும் பாழாகணும். அந்த மாதிரி அவர் யார் எவருன்னே பார்க்க மாட்டார். ஆபத்தாண்டவானா ஓடியாந்துருவார். வந்து காட்சி கொடுப்பார். அவனுக்கு நல்லது செய்வார். ஆனால் அதை வாங்குறவன் நல்லது செய்யறதில்லை. இப்போ பத்மாசுரம் வாங்கினான் வரத்தை. யார் தலையில் கை வச்சாலும் எரியணும்னா கொடுத்துட்டார். கேட்குறத கொடுப்பார். கேட்குறத கொடுக்கக்கூடியவர் ஈசன் தான். அப்போ அவன் என்ன பண்ணுறான், அவரே டெஸ்ட் பண்ணுறான். என்ன அப்போ ஆபத்தில் மாட்டிக்கிட்டாரா. அப்படி அண்ட சராசமும் அனைத்தையும் படைத்தவன் ஈசன் தான். சாம்ப சதாசிவம்னா அண்ட சராசரம் சதா எங்கும் நிறைஞ்சு இந்த உயிரோடு உடம்போடு ஒட்டி இருக்கக்கூடியவர், நம்ம உயிராக இருக்கக்கூடியவர் தான் சதாசிவம். சதா எந்த நேரமும் அவர் இல்லைன்னு சொன்னால் நாம் இல்லை. அதுபோல் திருவிடை மருதூரில் திருவெண்காட்டாரும் பத்திரகிரியாரும் அங்கே கீழ்கோபுர வாசலில் பட்டினத்தாரும் மேல் கோபுர வாசலில் திருவெண்காட்ட பத்திரகிரியாரும் இருக்கிறாங்க. அங்கேயே நிஷ்டையில் இருக்கிறது, தவம் பண்ணுறது, அப்படியே இருக்கிறது. பசி வந்தால் பத்திரகிரியார் என்ன பண்ணுவார், வீடுகளில் போய் ஆகாரம் வாங்கிட்டு வருவார். அம்மா அண்ணந்தாயி அப்படின்னுவார். அப்படி தான் அந்த காலத்தில் கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ யாரும் கேட்கறது இல்லை. இப்போ காசு கொடுத்து வாங்கிட்டு அங்கே போய் ஹோட்டலில் சாப்பிட்றாங்க. அப்போ அப்படி கிடையாது. அம்மா ராபிச்ச தாயி அப்படின்வாங்க. அந்த மாதிரி காலையில் மாலையில் போய் ஒரு பிச்சை எடுத்து வந்து திருவெண்காட்டார் கொடுப்பார் தன்னுடைய குருவுக்கு. அப்படி கொடுக்கும்போது அவர் சாப்பிட்டுட்டு மீதியை இவர்கிட்ட கொடுப்பார். அதை சாப்பிட்டுட்டு இவர் இருப்பார். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு நாய் வந்தது. அன்றைக்கி கொஞ்சம் சாதம் நிறையா கொடுத்துட்டார் குரு. இவர் சாப்பிட்டாரு முடியல. ஏன்னா அவங்க வந்து 30 கவாலம்னா ஒரு 10 கவாலம் தான் சாப்பிடுவாங்க. 30 கவாலம் சாப்பிட மாட்டாங்க. 30 உண்டை 30 கவாலம், 32 பல்லுக்கு 30 கவாலம் கொடுக்கணும். அது நல்லா வேலை செய்கிறவங்க. நல்ல கனத்த வேலை செய்கிறவங்களுக்கு
நிறைய சாதத்தை கொட்டி அங்கே ஒரு குளத்தை வெட்டி சாம்பாரை ஊற்றி நீச்சல் அடிக்க சொல்லணும். அப்படி நீச்சல் அடித்தா தான் அவங்க நாளைக்கு போய் அந்த கணத்தை வேலை செய்ய முடியும். கல் இருக்கிறவங்க, சுமத்து வைக்கிறவங்க, வயலில் வழக்காட்டில் மம்டியால் கொத்துறவங்க, ஏர் உழவுறவங்க, இவங்களுக்கெல்லாம் அது அதிகமாக சாப்பிடணும். அதான் சாம்பாரை ஊற்றி நீச்சல் அடிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி சாப்பிட்டா தான் அவங்க அது கணத்தை வேலை செய்ய முடியும். சாதுக்கள்லாம் அப்படி கிடையாது. 10 கவாலம் 5 கவாலம் தான் சாப்பிடுவாங்க. அப்புறம் 1 உண்டை 2 உண்டையில் வந்துடுவாங்க. ஆகாரம் குறைய ஆயில் கூடும். ஆனால் கணத்தை வேலை செய்கிறவங்களுக்கு அது கிடையாது. அவங்களுக்கு ஆகாரம் ஆயில் கூடும். ஏன்னு கேட்டால் அவங்க வேலையில் அது ஓடி போகுது. ஆகாரம் உடம்புக்கு நஷ்டம் இல்லை, ஆணின் ஏற்படாது. அப்படி பிச்சை எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. அவர் சாப்பிட்டுட்டு தான் நம்ம இவர் கொடுப்பார். ஏன்னா ஒரே பாத்திரம் தான், மண் சட்டி. அதில் அவர் பாதி சாப்பிட்டுட்டு பாதி இவர்கிட்ட கொடுப்பார். இவர் சாப்பிட்டு மீதியை நாய்க்கு போடுவார். அந்த நாய்க்கு போட்டுட்டு இப்படி இருக்கிறார். இப்போ நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம், ஆனால் ஒரு 4 இட்லி வச்சுட்டாங்கன்னா 3 இட்லி சாப்பிட்டு 1 இட்லி வச்சுருவார். ஆனால் அந்த மனைவி அதை எடுத்து சாப்பிட மாட்டாங்க, எடுத்து நாய்க்கு தான் போடுவாங்க. கணவன் சாப்பிட்டதே மனைவி சாப்பிடல. ஆனால் குரு சாப்பிட்டதை ஒரு அரசன், பத்திரகிரியார் ஒரு அரசன், ஒரு அரசாட்சி புரிஞ்சவன், பெரிய செல்வந்தன், சொகுசாக இருந்தவன். ஆனால் குருவனுடைய எச்சிலை பத்திரகிரியார் சாப்பிட்றாரு. நிறைய வீடுகளில் பார்த்தா நாய் தான் சாப்பிடும். ஆனால் ஒரு 50 வருஷம் முன்னாடி கணவன் மனைவிக்கு கொஞ்சம் சாதம் வைப்பாங்க, அதை அவங்க சாப்பிடுவாங்க. அவங்களுக்குள்ள ஒற்றுமை நிறையா இருந்தது. அப்போ எச்சில் பரிசம் 2 பேருக்கும் அந்த சீன்ஸுகள் ஒற்றுமையாக இருக்கும். அதான் பெண்ணினுள் ஆணும் ஆணினுள் பெண்ணும் அப்படின்னு 2 பேருடைய சீன்ஸ் கரெக்டாக அப்படி இருந்துட்டு அவங்க நெகமும் சதையும் போல் இருந்தாங்க. அந்த காலத்தில் கண்ணும் இமை போல் இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் மாறி போச்சு. எது சொல்லுன்னா, ஒரு செல்வந்தர் சொகுசாக வாழ்ந்தவர் தன்னுடைய குருநாதர் சாப்பிட்டு வைக்கிற ஆகாரத்தை சாப்பிட்றாரு. இப்படி சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு சித்தர் வந்தார். அவர் சித்தர் இல்லை, ஈஸ்வரன் தான் சித்தராக வர்றார். ஏன்னா பூமிக்கு வந்தால் மனிதனாகத்தான் வர முடியும். கடவுள் பூமிக்கு வந்தால் மனித ரூபத்தில் தான் வர முடியும், வேறு எந்த ரூபத்திலையும் வர முடியும். இப்போ மாடு இருக்குது, அது மாடு ரூபத்தில் தான் சாமி கும்பிடும். ஆடு இருக்குது, ஆடு ஆடு ரூபத்தில் தான் சாமி கும்பிடும். அது இன்னொரு ஆட்டை தான் சாமியாக நினைக்கும். இப்படி அனைத்து உயிரினமும் அதனுடைய உயிரினத்தை தான் சாமியாக நினைக்கும். இப்போ பசுமாடு இருக்குதுன்னா பசுமாடு அது ஒரு ரிஷபத்தை பார்த்து தான், அது ஒரு மாட்டை பார்த்து தான் அது வணங்கும். மனிதன் இருக்கிறான்னா மனிதன் மனித உருவத்தை தான் வணங்குவான், வேற உருவத்தை வணங்க மாட்டான். மனிதன் தான் ஈஸ்வரன், முருகர், இப்படி எல்லாருக்கும் ஒரு உருவத்தை செஞ்சு இவங்க இப்படி தான் இருந்தாங்க அப்படின்னு செஞ்சு மனிதன் என்ன பண்ணுறான், மனுஷ உருவத்தை வணங்குறான். மிருகம் என்ன பண்ணுது, அவங்க உருவத்தை அது வணங்குது. அதுபோல் பத்திரிகையாரை சோதிக்கிறதுக்காக இறைவன் மனித ரூபத்தில் வரான், ஒரு சித்தராக திருவெண்காட்டார்கிட்ட போயிட்டு, ஐயா கொஞ்சம் ஒரு துணி இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டார். ஒரு வஸ்திரம் கொடுங்க அப்படின்னு கேட்டார். அப்படி கேட்கும்போது திருவெண்காட்டார் என்ன சொன்னார், மேலே கோபுர வாசலில் ஒரு சம்சாரி இருக்கிறாரு, அவரை போய் கேளுங்க என்ன. உடனே இவர் இதை மறைக்காமல் நேராக போனார், மேலே கோபுர வாசலுக்கு போனார். பத்திரகிரியாரை பார்த்தாரு. பார்த்து, ஐயா நீங்கள் ஒரு சம்சயம் அறியாமல் கொஞ்சம் துணி கொடுங்க, ஒரு துணி வேணும் அப்படின்னு கேட்டார். இவர் என்ன சொன்னார், சம்சாரியா,
நான் கட்டிக்கிறதே ஒரு துணி தான், நான் வச்சிருக்கிறதே ஒரு சட்டி, மண் சட்டி தான். கீழே படுக்கும்போது அந்த ஒரு துணி தான் கீழே போட்டு படுப்பேன். என்னை போய் துணி வாங்கி சம்சாரின்னு சொல்கிறாரு. சம்சாரின்னு ஏன் சொன்னார், திருமணம் கேட்டாருன்னா, அந்த நாய் வந்து பத்திரகிரியாருடைய மனைவி. அது இவர் வீட்டை விட்டு துறவரம் வந்த பிறகு அவங்க இறந்துட்டாங்க. அவங்க செய்த ஒரு தவறால் அவங்க இறந்துட்டாங்க. இறந்த பிறகு அவங்க என்ன பண்ணாங்க, நான் அடுத்த பிறவி எடுத்து அவர் தான் போய் அடையணும்னு சொல்லும்போது, அடுத்த பிறவி வந்து அவங்க கொஞ்சம் பாவம் செய்திருந்ததுனால நாயாக பிறக்க வச்சுட்டாங்க. இப்போ பிறவி எடுக்க ரொம்ப நாள் ஆகணும் ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் இந்த கதையில் பார்த்தாக்கா பிறவி உடனே எடுக்கிறாங்க. அந்த அம்மா நாயாக பிறந்துட்டாங்க. இவர் திருவெண்காட்டில் இருக்கிறார். அந்த நாய் அழகாக அங்கே வந்துடுது. எங்கே வந்துடுது? திருவெண்காட்டுக்கு வந்துடுது. ஆனால் பத்திரகிரியாருக்கு தன்னுடைய மனைவி தான் தெரியாது. ஏதோ ஒரு நாய் வந்தது, சரி டெய்லி கொஞ்சம் அதுக்கு சாப்பாடு கொடுப்போம், அது ஒரு ஜீவன் தானே அப்படின்னு இவர் சாப்பாடு கொடுத்துன்னு இருக்கார். இது குருவுக்கு தெரிஞ்சு போச்சு, திருவெண்காட்டார் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. பத்திரகிரியனுடைய மனைவி தான் வந்திருக்கிறாங்க, நாயா வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க ரெண்டு சாப்பாடு எடுத்து போகிறாங்க, 2 பேரும் சாப்பிட்றாங்க. சட்டி ஒன்று வச்சுன்னு சாப்பாடு வாங்கின்னு வர்றாரு. சம்சாரிக்கு தான் சட்டி தேவைப்படும், துறவிக்கு தேவையில்லை. கையில் வாங்கி சாப்பிட்றவன் தான் துறவி. இப்படி கையை நீட்டி கையில் வாங்கி சாப்பிடுவான், கையில் தண்ணி ஊற்றி சொல்லி இப்படி குடிப்பான், அவன் தான் துறவி. இவர் குடும்பஸ்தன் அப்படின்றதுனால சம்சாரி அங்கே இருக்கிறாரு, அவரை போய் கேளுங்க. உடனே ஒரு கோபம் வந்துடுது, இவ்வளோ நிறையா இருக்கிறோம் நம்மளை வந்து இப்படி சொல்லிட்டாரு குருநாதர் சொல்லி அந்த சட்டை தூக்கி நாய் மேலே போட்டார். வேகமாக போட்டார். போட்ட உடனே நாய் இறந்து போச்சு. நாய் இறந்து என்னாச்சுன்னு கேட்டால், காசிராசனுக்கு மகளாக பிறக்குது அந்த நாய். திரும்ப காசிராசனுக்கு மகளாக பிறந்து அங்கே வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது திருமண வயது வரைக்கும் அங்கே வளர்ந்துட்டு இருந்தது. திருமண வயது வந்தது. அப்போ காசிராசன், அம்மா உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு திருமணம் வேண்டாம், திருவிடை மருதூரில் மேல்கோபுர வாசலில் எனது கணவர் அங்கே அமர்ந்து தவத்தில் இருக்கிறார், நான் அவரை தான் மணந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு. போன பிறவிலனுடைய ஞாபகம் அது இருக்குது. நாயா பிறக்கும் போதும் அந்த ஞாபகம் இருந்தது, பொண்ணா பிறக்கும் போது அவரை தான் திருமணம் செஞ்சுக்கணுன்ற ஞாபகம் வந்தது. ஆண்டாள் வந்து கண்ணனையே நினச்சி திருமணம் செய்து நினச்சாங்களா, அந்த மாதிரி திருமணம் செஞ்சுட்டாங்க ஆண்டாள் திருமணம். அப்போ ஆண்டாள் வந்து கண்ணனை தெரியாது, கண்ணனுக்கு ஆண்டாள் தெரியாது. ஆனால் இவங்க மனசால கண்ணனை தான் திருமணம் செய்யணும் அப்படின்னு ஒரே பிடிவாக இருந்தாங்க, செஞ்சுட்டாங்க. அதுபோல் இந்த அம்மா நாயா பிறக்கும் போதும் தன்னுடைய கணவன்கிட்ட வந்து இருந்தது. திரும்ப பொண்ணா பிறக்கும் போதும் தன்னுடைய கணவன் இவர் தான். அதுக்கு அந்த பாசமானது அப்படியே இருந்து அந்த பக்தி மீண்டும் வந்து திருவிடை மருதூரில் இருக்கக்கூடிய என்னுடைய கணவரை தான் நான் மணந்து கொள்வேன்னு சொல்லுது. அவர் தான் என்னுடைய கணவர்னு சொல்லுது. இதை காசிராசியும் கேட்டான், என்ன இது என்னமோ ஒன்று சொல்லுது, சரி சரியா தவறா பார்க்கலாம் சொல்லிட்டு அவன் என்ன பண்ணால் அங்கே படையில் இட்டுக்கிட்டு அவன் வண்டியில் வரான். வந்து திருவிடை மருதூர் வந்தாக்கா இவர் ஒரு சன்னியாசி, ஒரு இடுப்பில் மட்டும் ஒரு துணியை கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கார். சன்னியாசின்னு ஒரு துணி தான் இருக்கும், மறு துணி இருக்காது. ஒரு கோமனம் இரவில் படுக்கும்போது துணியை கீழே போட்டு கோமனத்தோடு படுத்துருப்பாங்க. மேலே மூடுற முடியுது, கொசுவா கொசுவா எதுவும் அவங்களுக்கு ஒரு கிடையாது. அப்படி அதுதான் சன்னியாசம். இங்கே வந்து பார்த்தா ஒரு சன்னியாசி தான் உட்காந்துருக்காரு. இவர் பார்த்தார், காசிராசன் பார்த்தாரு, இன்னும் அந்த பொண்ணு வந்து வயதானவர், ஒரு சன்னியாசி, முற்றும் துறந்தவர், பாசமற்றவர். இவர் எல்லாத்தையும் விட்டு விட்டு இறைநிலையில் வரக்கூடியவரை இந்த பொண்ணு திருமணம் செய்யணும்னு சொல்லுது, என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி இவர் யோசனை பண்ணி நிற்கிறார்.
அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து இவர்கிட்ட போச்சு, எங்கள் பத்திரகிரியார்கிட்ட போயிட்டு, ஐயா என்னை திருமணம் செய்துங்கன்னு கேட்டு. அதுக்கு அவர் என்ன சொன்னார், அம்மா திருமணமா, நான் தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேனேன், பெண்ணாசை மண்ணாசை பொருளாசை அனைத்து ஆசையும் விட்டுட்டு அரசாங்கத்தையே விட்டுட்டு வந்துட்டேன், இந்த பதவி வேண்டாம்னு சொல்லிட்டு. எனக்கு ஏமா அப்போ போய் திருமணம், நான் இறைவனையே நினச்சிக்கிட்டு இறைவனடி எப்போ சேர்றது, இறைவன் நம்மளை எப்போ ஆட்கொள்வான் அப்படின்ற சிந்தனையில் இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, அப்பா அம்மா சொன்னாங்க, நீ ஏதோ சொல்கிற, அவங்க உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அந்த தாய் தந்தை தான் உண்மையான தெய்வம், பேசக்கூடிய தெய்வம், நம்மளை வளர்த்த தெய்வம். தாய் தந்தையாருக்கு யார் ஆகாரம் கொடுத்து அவங்கள அடக்கலம் செய்கிறார்களோ அவரே ஆண்டவனுக்கு மேல் சமமானவர்கள், ஆண்டவனை விட அதிக ஆற்றல் உடையவர்கள் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. ஏன்னு கேட்டால் தாய் தந்தையார் தான் முதல் தெய்வமே, அடுத்தது நீ எந்த தெய்வத்தையும் தேட வேண்டியதில்லை, தெய்வம் உள்ளதான் இருக்குது. ஆகையினால எனது ஆசை நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் மேலே தான் எனக்கு பிரியம் இருக்குது அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு. சொல்ல பார்த்து என்ன சொல்கிறாரு, ஐயா அம்மா இப்போ அது சாத்தியப்படாது, நான் பல ஆண்டுகளாக இங்கே தவத்தில் இருக்கிறேன், ஆனால் அந்த நாய் தான் இறந்து இது மீண்டும் ஒரு 15-20 ஆண்டான பிறகு பொண்ணு வந்து இங்கே வருதுன்றது அது தெரியல. ஆனால் குருவுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ குருவிட்ட கேட்குறாரு, உன்னுடைய எச்சில் சாப்பிட்ட நாய் மறுபடியும் பெண்ணாக வந்திருக்கிறது, உன்னுடைய எச்சில் சாப்பிட்ட நாய் மறுபிறவி கிடையாதுன்னு சொன்னீங்க, எப்படி மறுபிறவி கிடைத்தது அப்படின்னு கேட்டார். அவர் என்ன சொல்றாரு, அதுக்கு என் செயலால் ஆவது யாதொன்றும் இல்லை, உன் செயலால் ஆவதென்று உணரப் பெற்றேன் அப்படின்னார். இறைவா, பிறவி கிடையாது என்பதும் உன்னுடைய செயலால் தான், நான் நீ சொன்னதான் நான் கேட்டேன். இப்போ மறுபடியும் இந்த பெண்ணு பிறவி எடுத்து வந்திருக்கிறது, இது என்னால் ஆனதில்லை உன்னால் ஆனது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ இவர் என்ன சொல்றாரு, உன் எச்சிச்சோறு சாப்பிட்ட நாய்க்கு ஞானம் பிறந்து மீண்டும் பிறவி எடுத்து வந்து பெண்ணாக வந்து என்னை திருமணம் செய்ய சொல்லுது, நான் இப்போ எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும், அது சின்ன பொண்ணு, நான் வயது முடிந்து காடு வானது, வீடு போனது, வீடு என்னை போக சொல்லிடுது. இன்றைக்கி ஒரு ஆலயத்தில், சிவன் ஆலயத்தில் நாம் வந்து பொதுவான இடத்துல இறைவனுடைய இடத்துல நாம் தவம் செஞ்சுட்டு இருக்கிறோம். நமக்கு முன்னாடி எத்தனையோ முன்னோர்கள் இங்கே வந்து தவம் செஞ்சுருப்பாங்க. அப்படி தவம் செய்யாவிட்டால் இந்த ஆலயம் வந்து இங்கே சிவன் ஆலயம் அமராது. ஏதோ மகான்கள் ஞானிகள் வந்து தங்கிய இடத்துல தான் நாம் வந்து சித்தி பெற வந்திருக்கிறோம். ஆகையினால இப்பிறவில் நான் எப்படி திருமணம் செய்து கொள்வது அப்படின்னு அவர் கேட்குறார். கேட்கும்போது சிஷியனை பார்த்து சொல்கிறார் குரு, அப்பா இதெல்லாம் அவனுடைய செயல், நம்முடைய செயல் அல்ல. ஆகையினால அதே ஒரு சோதி பிழம்பு தெரிகிறது பார், அவர் ஒரு வெளிச்சம் தகன்னு ஒரு வெளிச்சம் ஒன்று தெரியுது பார் அப்படின்னார். அங்கே அந்த கோயில் உள்ள மதியம் ஒரு 12 மணி வேலையில் அங்கே ஒரு ஜோதி பழமாக தெரியுது. அங்கே பட்டினத்தாரும் பத்திரகிரியாரும் தான் அது உள்ளே இருக்கிறாங்க, வேறு யாரும் இல்லை. அந்த பொண்ணு இருக்குது கூட. அப்போ கூப்பிட்றாரு, பத்திரகிரி அந்த பொண்ணு நீயும் அந்த வெளிச்சத்தில் போய் நில்லுங்க அப்படின்னாரு. என்னங்க அந்த பொண்ணு சொல்கிறீங்க அப்படின்னாரு. இல்லைப்பா, செய்த பாவத்துக்கு ஒரு பிறவி எடுத்துடுது, நாயாக பிறந்து லோல்பட்டு அதன் பிறகு அது வந்து மனித பிறவி எடுத்து வந்துடுது. அது முன் செய்த கருமை வினை தீர்ந்து போச்சு. இப்போ நம்முடைய எச்சில் பட்டதுனால ஞானம் பிறந்து போச்சு.
நாணத்தால் அந்த குழந்தை வந்து இங்கே தான் என்னுடைய கணவர் இருக்காருன்னு நாணம் பெற்று தான் அதுக்கு வந்திருக்குது. அதில் நீ குடும்பஸ்தனாக இருக்க தேவையில்லை, நீங்கள் இருவருமே அது உள்ளே போங்க அப்படின்னு சொல்கிறார். அவள் 2 பேரும் போய் அந்த சோதி அந்த ஒலியில் நிற்கிறாங்க. தகதகன்னு ஒலி இருக்குது, அந்த ஒலியில் போய் நிற்கிறாங்க. நின்று கொஞ்ச நேரம் பார்த்தாக்கா 2 பேரும் காணவில்லை. கொஞ்சம் கொஞ்சம் மேலே போனாங்க, மறைஞ்சிட்டாங்க. பிளேனில் போகிற மாதிரி போயிட்டாங்க. அப்போ குருவுக்கு வந்து கிடைக்கல, மூச்சம் கிடைக்கல, ஆண்டவன் அருள் கிடைக்கல, சிஷினி கடிச்சு போச்சு. இடையில வந்த சிஷினி கடிச்சு போச்சுன்னா உறுதியாக இருந்தான். இப்போ சதா நம்ம வந்து நம்முடைய புருவ மத்தியில் சிந்தனை வைத்து சதா எந்த வேலை செய்யும் போதும் சதா ஒரு பகலில் ஒரு சுமார் ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் அங்கே சிந்தனை வச்சுட்டோம்னு சொன்னால் 10 வருஷம் செய்யக்கூடிய தவம் 6 மாதத்துலேயே முடிஞ்சு போகும். 6 மாதம் செஞ்சாலே 10 வருஷம் தவம் கிடைக்கும் உனக்கு. காலம் 9.5 வருஷம் மீறும். இப்போ காலம் பொன் போன்றது. நம்ம கடமையை நாம் அழகாக செய்யணும். அதனால் வீட்டில் உட்காந்துனா வெளியில் ஓடி எங்கேயோ உட்காந்துட்டு இருக்க தேவையில்லை. நம்முடைய பணியை செஞ்சுக்கிட்டே செய்யணும். எனக்கு ஒரு தொழில் இருக்குது, அந்த தொழிலை நான் செஞ்சுக்கிட்டே தான் அந்த தவநிலையில் இருக்குது. ஏன்னா ஒரு தொழில் அதை செஞ்சால் தான் நமக்கு ஜீவனம். அப்போ ஜீவனத்துக்கு நான் ஒரு தொழிலை செஞ்சிடுறேன். என்னால் முடிஞ்ச தொழில் இருக்குது, அதை நான் செஞ்சுட்டு தான் அதில் வர வருமானத்தை வச்சு நான் சாப்பிட்றேன். குடும்பம் இருக்குது. ஆளாக கண்ணு முடிக்கிட்டு போய் தனியாக உட்காந்துக்கிறது இல்லை. நேரம் கிடைக்கும் போது வேலை முடிந்த பிறகு ஓய்வாக இருக்கிற நேரத்தில் போய் உட்காரலாம். இல்லைன்னு சொன்னால் அந்த சிந்தனையை வந்து நம்முடைய அந்த லலாடம் என்று சொல்லக்கூடிய முச்சந்திலே சிந்தனை வைத்து சிவ 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 அப்படின்னாலே அது மாடும் ஏறிட்டு இருக்கும். சர 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 சரன்னு மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலியானது அப்படியே பெரிய நெருப்பு பழம் மாதிரி முதுகு தண்டு வழியாக மேலே வந்து ஏறும். அப்போ அந்த உடலை பார்த்தா எந்த நேரமும் அனலாகவே இருக்கும். யார் ஒருத்தர் தவம் பண்ணுறாங்களோ அவங்க உடம்பு அனலாகவே இருக்கும். ஆனால் அந்த அனல் வந்து உடல் கெடுதி அல்ல, அந்த அனலால் உடல் பாதிக்காது. அப்படி தவநிலையில் இருக்கிறவங்க அடிக்கடி இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் சாப்பிடணும். அதை ஒரு நாளைக்கு 2 முறை சாப்பிடும்போது அந்த மிதமான சூடு ஏறாது. அதே போல் எலுமிச்சம்பழம் வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய தீய சக்தியை வெளியே அனுப்பக்கூடிய ஆற்றல் அதில் இருக்குது. அப்படி சாப்பிடணும். தவம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்படி தான் இருக்கணும். புதன் சனிக்கிழமை சுத்தமான நல்லெண்ணெயில் கொஞ்சம் நீராடணும். எண்ணெய் ஸ்நானம் சொல்லுவாங்க, அது செய்யணும். அப்படி இருக்கும்போது தான் நம்முடைய அனல் வந்து கட்டுப்பாட்டில் இருக்கும். அனல் அதிகமாகிட்டால் தூக்கம் போயிடும். உடம்புல அனல் அதிகமானால் சரியான தூக்கம் இருக்காது. அதை மிதமாக வச்சுட்டோம்னா ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்கலாம். மீதி நாம் தியானத்தில் இருக்கலாம். அதான் சொல்லுவாங்க, பகல் இல்லாத இடத்துன்னா உடம்புல அனல் அதிகமாகும் போது இரவும் இருக்காது, பகலும் இருக்காது, தூக்கம் இருக்காது. தூக்கம் குறையுதுன்னு சொன்னால் ஞானம் பிறக்கும். உடனடியாக சீக்கிரமாக நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். அதனால் நீங்கள் தவநிலையில் இருக்கணும்னு சொன்னால் இதுக்காக வந்து வீட்டை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வர வேண்டியதில்லை. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் நீங்கள் உங்களுடைய தயவு தேவையில்லைன்னு எப்படி சொல்கிறாங்களோ அப்போ நாம் திருவெண்காட்டார் போல வெளியே வரலாம், இல்லை அங்கேயும் இருக்கலாம். பத்திரகிரி மாதிரி வெளியே வரலாம், இல்லை அங்கேயும் இருக்கலாம். அவங்க வெளியே வரலாம். அவங்க வந்து ஒரு அரசாண்டதுனால அதை விட்டு வெளியே வந்துட்டாங்க. திருவெண்காட்டார் ஒரு பெரிய செல்வந்தர்ன்றதுனால அதை விட்டு வெளியே வந்துட்டார். ஏன்னா வீட்டில் வந்து அவங்க தொல்லை கொடுப்பாங்க அப்படின்னு. அதனால் நமக்கு அப்படி இல்லை, நாம் வீட்டில் இருந்தே தவநிலை அடையலாம். ஆனால் மாதத்தில் கிட்டத்தட்ட தவம் செய்கிறவங்க மாதத்தில் 4 நாள் வந்து உபவாசம் இருக்கணும். 4 நாள் வந்து ஆகாரம் எடுக்கக்கூடாது, திரவ ஆகாரமாக எடுத்துக்கணும். நமக்கு வந்து ஏதோ 10ல் வைப்ரேஷன் அப்படின்னா ஒரு 3 நாள் 4 நாளைக்கு தொடர்ந்து தவத்தை விடக்கூடாது செய்யணும். அப்போ லகுவான ஆகாரம் சாப்பிடணும், லேசான ஆகாரம். எலுமிச்சஞ்சாறு அப்படி ஏதாவது ஒரு காய் கனி அப்படி ஏதாவது சாப்பிட்லாம். காயெல்லாம் கூட சாப்பிட்டுருக்கலாம், கனியெல்லாம் சாப்பிட்லாம், இளநீர் சாப்பிட்லாம். ஆனால்
வாரத்தில் ஒரு நாள் மௌனத்தில் இருக்கணும், வாரத்தில் ஒரு நாள் விரதம் இருக்கணும். அது தவம் செய்யணும்னு கிளம்பிட்டா முடிவு பண்ணிட்டோம்னா அப்படி இருக்கணும். அது மாதிரி மாதம் வந்து ஒரு 4 நாள் பேசாமல் இருக்கணும், மாதம் 4 நாள் விரதம் இருக்கணும். ஏன்னு கேட்டால் நம்ம எப்பயாவது ஒரு முறை ஒரு உண்டை சாதம் அதிகமாக சாப்பிட்ருவோம், அதனால் உடம்பு பாதிப்பு இருக்கும், அதனால் சில தேவையில்லாத கொழுப்பு இருக்கும். உடலை சீர்படுத்துவது, சிவநிலையை அடை வைப்பது தான் விரதம். விரதம்னு ஏன் வச்சாங்கன்னு சொன்னால், நாம் இறைநிலையை அடைவதற்கு தான் விரதம் வச்சாங்க. உடம்பு சீராக இருந்தால் தான் தவம் செய்ய முடியும், உடம்பு நல்லா இருந்தால் தான் நாம் கடவுள் நிலையை அடைய முடியும். அதனால் தான் ஞானிகள் சித்தர்கள்லாம் இதை கண்டுபிடிச்சி வச்சாங்க. சில பேர் மாதத்தில் வந்து 6 நாள் கூட சாப்பிட மாட்டாங்க, வாரத்தில் 2 நாள் சாப்பிடாம இருக்காங்க, வாரத்தில் 2 நாள் கூட சாப்பிட மாட்டாங்க, 5 நாள் சாப்பிடுவாங்க. அது வந்து முடிவான நிலை. அதனால் நாம் வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு உடலை வருத்திக்கூடாது. உடலை வருத்திடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, உடல் சோர்ந்து போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் கடுமையான தவம் செய்யுங்கள். இப்போ பிபி ஏறி போச்சு மயக்கமாக இருக்குது, இல்லை பிபி லோ ஆகி போச்சு மயக்கமாக இருக்குது, இல்லை சுகர் ஏறி போச்சு மயக்கமாக இருக்குது. இப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், அதுக்காக மருந்து தேட தேவையில்லை. ஒரு வெள்ளை துணி கீழே போட்டுட்டு அப்படியே உட்காந்துக்கணும். சிவான அந்த இடத்துல சிவன் இருக்கிறாரு. நம்ம ஆத்மா எங்கே இருக்குது? அங்கே தான் இருக்குது. பொட்டு வச்சு காட்டின இடத்துல தான் ஆத்மா இருக்குது. சிற்சபையின் கண்ணே சிந்தனையை வைகின்றார். நம்ம அந்த சிற்சபையில் நாம் சிந்தனையை வச்சு ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 10 நிமிஷம் உட்காந்தா போதும். அடுத்தது லோ பிபியாக இருந்தாலும் நார்மல் ஆகிடும், ஹை பிபியாக இருந்தாலும் நார்மல் ஆகிடும், சுகர் அதிகமாக ஏறிந்தாலும் சுகர் இறங்கிடும். தவம் உள்ளவங்களுக்கு சுகர் இருக்காது, ஒன்றும் இருக்காது. உங்களுக்கு ஏதாவது ஒரு மயக்கம் வரும்போது நீங்கள் அப்படி உடல் சோர்வாக இருக்குது, ஒரு மயக்கமாக இருக்குது அப்படிங்கும்போது அப்படியே நீங்கள் அந்த ஆத்மாவை நினச்சி சிற்சபையில் உங்கள் சிந்தனையை வைத்து அப்படியே கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் தான் போதும். 5 நிமிஷம் கழிச்சு நீங்கள் அப்புறமா எழுந்து வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு ஃப்ரீயாகிடும், உங்கள் மயக்கம் எதுவுமே இருக்காது. ஏன்னு கேட்டால், பரத்தில் இருந்து ஆற்றலை நம்ம உடம்பு இழுத்துக்குது. இந்த செல்லு சார்ஜ் ஆகிற மாதிரி தான். சார்ஜ் குறையும் போது செல்லு வந்து பேச முடியாது, ஆஃப் ஆகிடும். அப்போ சார்ஜ் குறையுதுன்னா நமக்கு தெரியுது, ஒரு மயக்கம் வருது, ஒரு மாதிரியாக இருக்குது, சோகமாக இருக்குது அப்படின்னா அப்படியே உட்காந்துணும். பஸ்ஸில் போகிறோம், நேற்று நான் ஒரு 2.5 மணி நேரம் பஸ்ஸில் போனேன். போகும்போது அப்படியே ஒரு ஓரமாக உட்காந்து அந்த சிந்தனையிலேயே இப்படி போயிட்டே இருந்தேன். வழியில் மழை வரும்போது அந்த மலை மேலே போய் உட்காந்து உச்சியில் உட்காந்து தவம் பண்ணுற மாதிரி நம்ம உணர்வு வச்சோம்னா நம்முடைய ஆன்மா அந்த மலைக்கு போயிடும். அதே சமயத்தில் நம்ம தவம் பண்ணிக்கிட்டே இப்போ அமெரிக்காவில் இருக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம ஆன்மா அமெரிக்கா போயிடும். தவம் பண்ணிக்கிட்டே சிங்கப்பூரில் இருக்கணும் அப்படின்னு நினச்சா சிங்கப்பூர் போயிடும். இந்த உடல் தான் போகாது, உயிர் போய் வரும். இந்த உடல் வந்து அதுக்கு வாய்ப்பு கிடைச்சி போனால் தான் போகலாமே தவிர, ஆனால் உயிருக்கு அப்படி கிடையாது. இப்போ சொன்ன உடனே சிங்கப்பூர் போயிருக்கும். சிங்கப்பூரில் ஒரு நண்பர் இருக்காங்கன்னா அவங்க எந்த இடம் தெரிஞ்சு அந்த இடத்துக்கு போயிடும். இப்போ அமெரிக்காவில் ஒரு நண்பர் இருக்காங்க, அமெரிக்கா போனோன்னா அங்கே போயிடும். இப்போ ஜப்பானில் ஒரு நண்பர் இருக்காங்க, ஜப்பான் போனோன்னா போயிடும். எவ்வளோ? ஒரு செகண்டில் போயிடும், ஒரே செகண்டில். அப்பேற்பட்ட அதிக ஸ்பீடு உள்ளது நம்முடைய ஆன்மா. அதனால் இந்த ஆன்மா தான் கடவுள். கடவுள் ப்ளஸ் உள், நம் உள் கடந்து சிற்சபையில் கடந்து உள்ளே செல்வது தான் கடவுள் என்றது. ஏன் இப்படி சொல்கிறோன்னா, இன்றைக்கி வந்து ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறவங்க படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே போகிறாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க நல்லதை சொன்னால் யாரும் கேட்கறதில்லை, ஏதோ பேசுகிறாங்க. நான் தெளிவாக சொல்கிறோம், உடம்பு எந்த ஆகாரம் கேட்குதோ அதை சாப்பிட்டுக்கு, ஆனால் தவநிலையில் இரு. தவம் செய்கிறவங்க பிற உயிரை கொள்ளக்கூடாது, அவ்வளோதான். நீ எந்த ஆகாரமாக எடுத்துக்கலாம், உடம்பு உனக்கு எந்த ஆகாரம் கேட்குதோ அதை எடுத்துக்கு. நீ எந்த வேலை செய்கிறியோ அதுக்கு அந்த ஆகாரம் சாப்பிடு, ஆகாரத்தை குறைக்க வேணும். ஓய்வாக இருக்கிறவங்களுக்கு தான் ஆகாரம் கம்மியாகும். இப்போ ஞானிகள் உட்காந்துக்கிறாங்கன்னா ஒரு உண்டை சோறு சாப்பிட்டாமல் இருப்பாங்க, அது போதும். ஒரு வேலைக்கு ஒரு உண்டை போதும். அது அந்த ஒரு உண்டை கூட காலை மாலை தான் சாப்பிடுவாங்க, காலை இரவு தான் சாப்பிடுவாங்க, மதியம் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க இருந்த இடத்துலையே
இறைவனோடு ஒன்றி இருக்கிறாங்க. ஆகாரம் அவங்களுக்கு தேவைப்படாது. நம்ம இறைவனையும் நினைக்கிறோம், குடும்பத்தையும் பார்க்குறோம். ஆகினால அந்த வேலையினுடைய சுமைக்கு தகுந்த மாதிரி ஆகாரம் எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதனுடைய இதே என்னன்னு கேட்டால், தவன்னா எல்லா உயிரும் தம் உயிர் பண்ண நினைக்கணும், அவ்வளோதான். ஏன்னா கண்ணப்ப நயினாருக்கும் காட்சி கொடுத்தான் ஆண்டவன். இல்லை நீ புற இனத்தான் அக இனத்தான் அப்படிலாம் அவர் சொல்லலை. ஆண்டவன் என்ன சொல்லலை, அவனுடைய அறிவுக்கு தகுந்ததை அவன் சாப்பிட்டான். அவனுடைய சித்தத்தில் என்ன இருந்ததோ அது அவனுக்கு நல்லதாக தெரிஞ்சுது. அது சாப்பிட்றது நல்லதுன்னு தெரிஞ்சு அவன் சாப்பிட்டான். அதனால் இறைவன் உடனே ஆட்கொண்டு அவனுக்கு காட்சி கொடுத்தார். அவன் அதை கறியை சாப்பிட்டாலும் பக்தியில் வந்து சதா இறைவனையே நினச்சிருந்தான். சிவ 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 சிவான்னு சிவனையே நினச்சிட்டு இருந்தான். ஆனால் அந்த சிவன் வந்து உடனடியே காட்சி கொடுத்தார். சிவன் தான் வந்து எல்லாமே, எல்லா பொருளும் சிவமே. அதனால அதுக்கு ஏதான பேர் வச்சுக்கலாம். சத்யாவும் நினச்சா சத்யா வரும், முருகனாக நினச்சா முருகனாக வரும், விநாயகரை நினச்சா விநாயகர். நீ எதை நினைக்கிற அது உருவத்தில் வரும். ஒரு சிங்கத்தை நினச்சா சிங்கமாக வரும், ஒரு மானை நினச்சா மானாக வரும். ஆனால் மனிதனாக தான் இறைவனாக நினைக்கிறான். இப்போ பெருமா கோயிலுக்கு போனால் ஒரு மனுஷனாக தான் நிற்கிறார். முருகர் கோயிலுக்கு போனால் அவர் ஒரு மனுஷனாக தான் ஆபரணம்லாம் வச்சு நிற்கிறார். ஈஸ்வரன் கோயிலில் மட்டும்தான் லிங்கம் இருக்கும், உருவம் இருக்காது. ஏன்னா இது அருவன்றதெல்லாம் அங்கே உருவம் கிடையாது. ஈஸ்வரனுக்கு மூலவர் பார்த்தீங்கன்னா உருவமே இருக்காது, லிங்கம் தான் இருக்கு. அதனால தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம். இதை தெல்ல தெரிஞ்சாதான் இதை உள்நோக்கி நல்லா பார்க்கணும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு, இதெல்லாம் நமக்கு சரி வராதுன்னா அது ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க ஏன்னு கேட்டால் இவ்வளோ சிரமப்பட்டு ஏன் சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, சரி யாரும் கேட்கல விட்டுட்டு போகலாம் போ, அதனால் என்ன வர வேண்டியது. இறைவன் சொன்னால் சொல்கிறோம், அது கேட்க யாரும் தயாராக இல்லை, அப்போ விட்டுற வேண்டியதான். இதுதான். அதனால் நான் சொல்வதை உற்று நோக்கி பாருங்கள், இல்லைன்னா விட்டு விடுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், நீண்டாயில், நிறைச்செல்வம், உடல் நலம், உயர் புகழ், மெய்ஞானம், தொழில் வளம், உயர் பதவி பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.